கன்னியாகுமரியில் ரோட் ஷோ நடத்துவதற்காக சாலை மார்க்கமாக தவிக தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தற்போது சாலை மார்க்கமாக கன்னியாகுமரிக்கு தவிக தலைவர் விஜய் பயணம் மேற்கொண்டிருக்கிற நிலையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கிற காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. கள நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கன்னியாகுமரியில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதற்காக விமானம் மூலமாக சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற விஜய் தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரிக்கு திருநெல்வேலி வழியாக சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். செல்லக்கூடிய வழிகளில் அவருக்கு அவருடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் உற்சாக வரவேற்பை ஆங்காங்கே அளித்து வருகிறார்கள். உரிய பாதுகாப்புடன் விஜய் தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கன்னியாகுமரி நோக்கி அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். வழக்கமாக அவரது வாகனத்தை இளைஞர்களும் தொண்டர்களும் பின்தொடர்வார்கள். தற்பொழுது அதை தவிர்க்கக்கூடிய வகையில உரிய பாதுகாப்புடன் காவல்துறையினர் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த கன்னியாகுமரியில் முதலாவதாக பிரச்சாரம் செய்யக்கூடிய இடத்திற்கு விஜய் சென்றடைய இருக்கிறார். தற்பொழுது நெல்லை பனங்குடி பகுதியில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மகாதனபுரத்தில் இந்த பிரச்சார பேரணியானது விஜயோட சாலை வளமானது தொடங்க இருக்கிறது. மகாதனபுரத்தில் ரவுண்டானா பகுதியில் விஜய் உரையாற்றவிருக்கிறார். அங்கு விஜயை பார்ப்பதற்காக அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் கூடியிருக்கிறார்கள். அங்கு பேரணியை தொடங்கக்கூடிய விஜய் 0 பாயிண்ட், அதே போன்று திருவள்ளுவர் சிலை, வெள்ளி விழா வளைவு, சர்ச்சு சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஊர்வலமாக செல்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட இருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் மகாதனபுரமே சென்றடைந்து அதன் பிறகாக மீண்டும் தூத்துக்குடி விமான நிலையம் வரக்கூடிய வகையில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கன்னியாகுமரியில் விஜய் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். மகாதனபுரம் ரவுண்டானாவில் கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் உரையாற்ற திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு உரையாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அந்த இடத்தை சென்றடைய இருக்கிறார்.